வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். கவுனி அரிசி மாவில் ஊத்தாப்பம் செய்ய போகிறேன். அது ஆனியன் போட்டு ஊத்தாப்பம், அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கோழி குருமாவும் வச்சு காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டைலில் அது எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோழி குருமா செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் மிளகு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகும் முந்திரி பருப்பு ஒரு 5-6 எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கல்பாசி பூ, கிராம்பு, ஏலக்காய், பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இஞ்சியும் பூண்டும் 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி கோழி குருமா வைக்கும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லா பொருளும் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 ஸ்பூனு மல்லித்தூள் போடுறேங்க, தனி மல்லித்தூள். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தனித்தனியாக அரைச்ச தூள் தான் போடுறேன். 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை வதக்கியாச்சு. இதை வந்து ஆற வச்சு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா தேங்காய்லாம் போட்டு இந்த மசாலா கூடையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அப்படியே அரைச்சிட்டு நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இந்த பொருளெல்லாம் ஆறினோடனே நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். கோழி குருமா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கர் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு எண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி கூட செய்யுங்க. நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கி அரைச்சிட்டோம், அதனால் வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக போட்டிருக்கேன் சோம்பு தாளிக்கிறதுக்கு. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கிறோம், அதனால் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுக்கு. நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே தக்காளியும் வதக்கி அரைச்சிருக்கிறோம். நல்லா வதங்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முன்னாடியே உப்பு போட்டாக்கா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஏன்னா வதக்கி அரைச்சது தான். சிம்மில் வச்சு வதக்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். நான் அந்த கழுவின தண்ணியை கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது. இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச 1 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து. குருமாவுக்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதாங்க நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்து கூடயுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசியில் இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு நான் மாவு அரைச்சிருக்கேன். அந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி அரைச்சிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். நான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு
தண்ணி இப்போதைக்கு நம்ம ஊற்ற வேண்டாம், இதுவே நிறையா இருக்குது பார்த்திங்களா, அதனால் தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். தண்ணி வந்து இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் குக்கரில் நான் செய்கிற மாதிரி இருந்ததுனால தான் தேங்காவை உடனே நான் அரைச்சி இதோடைய வதக்கி அரைச்சி போட்டுட்டேன். இதே நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் தேங்காவை வந்து லாஸ்ட்டாக கூட அரைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா முந்திரி பருப்பெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால டக்குன்னு கட்டியாயிடும் குழம்பு. அதனால் வந்து எப்படி உங்களுக்கு விருப்பமோ அதன்படி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வருது. இந்த நேரத்தில் நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நான் குக்கரை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஒரு 5-6 விசில் விட்டு இது மேலே லைட்டாக ஒரு 1/4 பழம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கட்டியாக வேணாலும் திக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி ஊத்தாப்பத்துக்கு தாங்க இதை குருமா செஞ்சுருக்கேன், கோழி குருமா. நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதையும் நான் இது மேலே போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னாக்கா கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி இலை கூட நீங்கள் தூவிக்கலாம். இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி போடும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க குருமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வதக்கி தான் அரைச்சி போட்டிருக்குறோம். அதனால் ஒரு அருமையான பர்ஃபெக்டான ஒரு கோழி குருமா ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இது எல்லாத்துக்கூடையுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தான் தொட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லா டைப்பு தோசை, வெரைட்டி தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி குருமா தான் வைப்பீங்க. எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சி போட்டிருக்குறோம், அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது கோழி குருமா ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கவுனி அரிசி ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 2 கப்பு வந்து நான் புழுங்கல் அரிசி, 2 கப்பு பச்சை அரிசி, 2 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்தேங்க. இது 3 வந்து சேர்த்து 6 கப்பு அனுச்சு. இது கூடவே கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சம் ஒரு 3/4 அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டேன், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டேன், அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா வந்து கருப்பு கவுனி அரிசியை நாளே ஊற வச்சுடுங்க, சீக்கிரம் ஊறாது. ஆனால் வந்து அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்தெல்லாம் வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதும். ஆனால் கருப்பு கவுனி அரிசியை நாளே ஊற போட்டுடுங்க. இது தாங்க ஆப்பத்துக்கு நான் போட்ட மெத்தடு. அந்த ஆப்ப மாவு தான் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி ஆப்ப மாவு இதை ரெடியாக இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி மாதிரி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் ஆப்பத்துக்கு. இதை வந்து தோசையாகவும் சுட்டுக்கலாம், ஆப்பமாகவும் சுட்டுக்கலாம், ஊத்தாப்பமாகவும் சுட்டுக்கலாம், 3த்துக்குமே பயன்படுத்திக்கலாம் அந்த மாவு. இதில் பணியாரம் கூட சுட்டுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பத்துக்கு கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக ஊற்றிட்டு இது மேலே நறுக்குன குட்டி குட்டியாக ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஆனியன் நிறையா பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கோங்க. இது மேலே நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நீங்கள் நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டுட்டோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே நீங்கள் கேரட் இருந்தால் கூட தூவிக்கலாங்க. கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே தூவிக்கலாம். ஆனால் ஆனியன் ஊத்தாப்பனா வெறும் ஆனியன் மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும் அரிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம் எல்லாரும்.
ஆனால் வந்து இந்த மாதிரி தோசையாவோ ஆப்பமாவோ பணியாரமாவோ இல்லை கஞ்சி மாதிரியோ எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். கருப்பு கவுனி அரிசியை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. புற்றுநோய் செல்களை கூட தடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் கருப்பு கவுனி அரிசி கிடச்சா கண்டிப்பாக ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. கருப்பு கவுனி அரிசி ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. நான் இதில் உங்களுக்கு ஒரு ஆப்பமும் ஊற்றி காட்டுறேன். நம்ம இதே மாவில் தோசையும் கூட சுட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா மெலிசாக சுட்டோம்னா தோசை இந்த மாவுலேயே 3-4 வெரைட்டி செய்யலாங்க. இந்த மாவை அரைச்சி வச்சுக்கிட்டாக்கா ஒரு தோசை செஞ்சுக்கலாம், ஊத்தாப்பம் சுட்டுக்கலாம், பணியாரம் செஞ்சுக்கலாம், ஆப்பம் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு மாவுலேயே வந்து 4-5 வெரைட்டி செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் மாவை அரைச்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து இதில் இந்த மாவுலையே நான் ஆப்பம் சுட்டு காட்டுறேன். நார்மலாக எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறும் ஆப்பம் தான். இது 1.5 கரண்டி மாவு ஊற்றி நடுவில் மட்டும் திக்காக வச்சுட்டு சுற்றி இப்படி பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டாக்கா எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. இதுதான் ஆப்பம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இதுதான் ஆப்பம். ஆப்ப சட்டி இருந்தால் கூட நீங்கள் ஆப்ப சட்டியில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் ஊற்றி காட்டினேன். பாருங்கள், இன்றைக்கி காலை டிஃபனுக்கு சுட சுட கோழி குழம்பு குருமாவும் ஆனியன் வந்து ஊத்தாப்பம். இது நார்மல் ஆனியன் ஊத்தாப்பம் கிடையாதுங்க. கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சால் ஆனியன் ஊத்தாப்பமும் இன்றைக்கி ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ மொத பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.